Mainly, I am Archana, an engineering graduate. I am interested in gardening and bioactivities. I am preparing and learning Vipala tile. This is Vipala leaf. This is Vipala leaf. Now I am preparing Vipala tile. கிட்ட 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 வச்சுக்கோ, கிட்ட கையை வச்சுக்கோ, கிட்ட கையை வச்சுக்கோ, சின்ன சின்னதாக கட் பண்ணு. இப்போ திஸ் இஸ் ஸ்கின் ஆயில்மெண்ட். வெப்பாலை தைலம், இது வந்து ஸ்கின் ஆயில். இந்த இலையை மூந்து பார்த்தாலே ரொம்ப வாசனையா இருக்கும். இலை பார்த்தா ரொம்ப வாசனையா இருக்கும். ஸ்கின் ஆயில்மெண்ட் ஆயில் தயார் பண்றது நல்ல மருந்து வாசனை வரும். சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி போட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அதில் நல்லா கட் பண்ணி போடும். இதெல்லாம் கற்றுக்கணும். நம்ம எப்படி இந்த ஆயிலெலாம் தயார் பண்ணணும் கற்றுக்கணும். ரொம்ப ஈஸி தான். இப்போ அதில் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml ஊற்றணும். இது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி தயார் பண்ண வெப்பாலை தைலம். இது கலர் எப்படி இருக்கு பாரு. அப்படியே ஒரு வைலட் கலர்ல வரும். இருக்கா? வைலட் கலர்ல இருக்கா? இது வந்து இந்த இலைய தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டோம்னா இதுல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கோம். இதை வந்து சூரிய வெளிச்சத்துல வைக்கணும், வெயில்ல வைக்கணும். வெயில்ல வைக்கும் பொழுது 2 நாள் வெயில்ல காய வைக்கும் பொழுது இந்த கலர் வந்து இந்த மாதிரி வரும். இதை நான் அர்ச்சனாவுக்கு வெப்பாலை தைலம் எப்படி தயார் பண்றது அப்படின்னு இப்ப சொல்லி கொடுக்குறேன். இது ஸ்கின்ல தடவுனா அதில் இருக்க சொரியாசிஸ், புண்ணு இதெல்லாம் சரியாயிடும். வெப்பாலை தைலத்துக்கு கலர் எப்படி இருக்கு பாரு அர்ச்சனா. அர்ச்சனா, கலர் எப்படி இருக்கு? ஒரு வைலட் கலர்ல இருக்கா பாரு. இது நம்ம 3 நாள் வெயில்ல வச்சு காய வைக்கணும். நைட்ல எடுத்து வீட்டுல வைக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா சூரிய புடம் போடுதல். வெப்பாலை தைலம் புண்ணுக்கு, சொறிக்கு, அரிப்பு இதெல்லாம் போக்குறதுக்கு இந்த தைலம் ரொம்ப நல்லா இருக்கும். தலையில பொடுகு வந்தா கூட இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில தான் ஊற வைக்கணும். இப்ப நம்ம இதை போய் வெயில்ல காய வைக்கலாமா? இதை எடுத்துட்டு வா, வெயில்ல காய வைக்கலாம். இது மாதிரி வெயில்ல காய வைக்கணும். வெயில்ல காய்ஞ்ச பிறகு 3 நாள் வெயில்ல காயணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி கலர்ல வரும். இப்போ இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துல வச்சு 3 நாள் காய வைக்கணும். அதுக்கப்புறம் கலரை பத்தியா, இது ஏற்கனவே தயார் பண்ண எண்ணெய். இந்த வெப்பாலை தைலம் தயார் பண்றது என்னுடைய அர்ச்சனாவுக்கு
நான் இதை கற்றுக் கொடுக்குறேன். வெப்பாலை செயலை நான் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ.